எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெறியாயிருச்சு ப்ரோ. என்ன இருந்தால் ஞாபகப்படுத்தி விட்டாங்க. இந்த 2015 இந்த டைம்ல வந்தது என்ன இருந்தாலும் அதுல விக்டர் வந்து போனதுல இருந்து வந்து பார்த்தோம்னா எனக்கு அப்ப ஓட ஆரம்பிச்சவர் தான் இன்னும் ஓடிட்டு இருக்காரு அருண் விஜய். அருண் விஜய் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன இருந்தால் தான் ஞாபகம் வருது. தயவு செய்து கௌதம் மேனன் சாருக்கு வந்து நீங்க ஒரு ட்வீட்டை போட்டு என்ன இருந்தால் டூவா பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். படத்துல மெசேஜ் அப்படிங்கிறத விட என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஒரு கெட்டவன் ஒரு கேடு கெட்டவன், அந்த கேடு கெட்டவனுக்கு மேல ஒரு ரொம்ப கெட்டவன், இந்த ரெண்டு கேரக்டருமே அருண் விஜய் தான் பண்றாரு. இதுதான் இந்த படமே. இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸா இருக்கும். சீட் எட்ஜ் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் கண்டிப்பா இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்கள் பண்றாரு அருண் விஜய். மிஷன் நல்ல படம், தடம் நல்ல படம். அதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அப்படிதான் பார்க்கணும் நம்ம. நான் மாஃபியா பார்க்கல, பட் தடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தடம் மாதிரி லைட்டா இருக்கு இந்த படம். தடம் சேம் தடத்தோட இன்னொரு பார்ட் 2 மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு ப்ரோ. டைரக்டர் உண்மையாலே வந்து அவருக்குலாம் வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டணும் ப்ரோ. ஏன்னா மான்கராதே பண்ண டைரக்டரா இது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்ட் ஒர்க்ல வந்து அவர் எங்கேயுமே வந்து பெருசா நம்மளுக்கு ஒரு போரிங்க காட்டல. நல்லா டீகோட் நல்லா பண்ணிருக்காரு. இப்ப இந்த அருண் விஜய் வந்து அவனை படிக்கும்பொழுது ஒரு புக்கு மாதிரி எடுத்து படிக்கும்பொழுது அது நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இவன் என்னடா பண்ண போறான்னு இவன் கேரக்டர் எடுத்து வந்து ஜான் விஜய் வந்து தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் மாசான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்ல நல்லாவே டைரக்டர் வந்து கான்சென்ட்ரேஷன் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. இல்ல திகட்டல. எனக்கு என்னன்னா இப்ப ஒரு சில பேருக்கு பில்லா 2 பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பில்லா 2 ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஏகே சாரோட படத்துல பில்லா 2 ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேவரட். அதை விட ரீலீஸ் பண்ணலாம், சரி அது தனி பஞ்சாயத்து, அது பண்ணட்டும், விடமாட்டோம், அதை பண்ணியே ஆகணும். அப்ப அது மாதிரி வந்து பார்த்த படங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் திகட்டாது. மேபி எனக்கு திகட்டல. இப்போ மற்றவங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன படம் தான். உங்களை ஜவ்வு மாதிரி 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எல்லாம் இழுக்கல படம். சிம்பிளா ஒரு ஸ்டோரியே ஒரு கெட்டவன் கேடு கெட்டவன் ரொம்ப கெட்டவன் அவனை வச்சு ஒரு குட் பேட் அக்லி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து கதை போயிட்டு இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. பட் சாம்சிஎஸ் இன்னொரு ஹீரோ பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்கிறாரு இந்த படத்துக்கு. சாம்சிஎஸ் அப்படி பண்ணிருக்காரு. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு படம் இருக்கு. அதுதான் சொன்னேன், தடம் வந்து சன் டிவி தான் ரைட்ஸ் வாங்குச்சு. அப்ப இந்த படமும் வந்து ஒரு சன் டிவில போடுற அளவுக்கு தான் வந்திருக்கு படம். நல்லா எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கணும். படம் நல்லா இருக்கு. இப்பதான் ரோகிணியில ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதையாவுமே நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கலாம். படத்துல மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, லவ் வந்து எந்த அளவுக்கு கூட்டிட்டு போவோம் ஒருத்தவங்கள, ஃபீமேல் மேல் 2 பேரா இருந்தாலும் ஒரு லவ் வந்து எந்த அளவுக்கு கூட்டிட்டு போகுங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ அது வந்து படத்தில் நல்லா வந்திருக்கு. ஸோ டபுள் ஆக்ஷனும் நல்லா இருக்கு. ஏன்னா ரெண்டுக்குமே வேரியேஷன் இருக்கு. ஸோ டபுள் ஆக்ஷனும் நல்லா வந்திருக்கு. ஆமாம். இல்லை ஆக்சுவலாக அது வந்து தடம்ங்கிறது அது அவர் இன்னொரு டேரக்டர். இல்லை ஆக்சுவலாக அது ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க டைரக்ஷன். ஸோ அதனால வந்து அது ஒரு வேற சேனல், இது ஒரு வேற சேனல் மாதிரி இருக்கும். ஸோ சாம்சிஎஸ் சொல்லவே வேண்டாம் ப்ரோ. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் சாம்சிஎஸை யூஸ் பண்ணால் எங்கேயோ போவார். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தனுஷ் சார் பண்ண அந்த கண்ணம்மா சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெலோடி சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பாட்டெல்லாம் இல்லை, லேக் எங்கேயுமே கிடையாது. லேக் இல்லாமல் தான் படம் போகுது. நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் மக்களுக்கு. படம் உண்மையாக நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காங்க மூவி. மோஸ்ட்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. மெயினாக இந்த பணம் தான். ஆக்சுவலி அந்த பணத்துக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, ஸோ எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பையனோட லைஃபா இல்லைன்னா அந்த பணமா அப்படின்ற மாதிரி பயங்கர ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி லேக் ஆகல எனக்கு தெரிஞ்சு. லைக் ஆனால் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் தரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாம்சிஎஸ் ஆக்சுவலி தரமா இருக்கு. வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. மியூசிக் எல்லாமே அந்த பேக்ரவுண்டோட மியூசிக்லாம் வந்து நல்லா செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்ட் மியூசிக். எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம்.
ரெட்டத்தல ரெட்டத்தல அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் விஜய் அருண் விஜய். ரெட்டத்தல படம் பயங்கரமா இருக்கு. ரெண்டு கெட்டப்லயுமே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு கெட்டப்லயுமே பார்க்கவும் செம்மையா இருக்காரு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே காம்பினேஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங். கெமிஸ்ட்ரியும் சூப்பரா இருக்கு. காமெடி சீன்ஸ்லாம் நிறைய சூப்பரா இருந்தது. தனுஷ் பாடின பாட்டு வேற லெவல். அந்த விஷுவல்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ரெண்டு அருண் விஜயுமே டானா தான் இருக்காங்க. அதனால படம் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு டீசென்டான படம், ஒரு ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து அதுதான் இப்போ டபுள் ஆக்ஷன்னா ஒண்ணுத்துல ஒருத்தர் டானா இருப்பாரு. அதாவது ஒரு கேரக்டர் டானா இருப்பாங்க, ஒருத்தர் நார்மலா இருப்பாங்க. இதுல ரெண்டு கேரக்டருமே டானு. அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஓகே, சூப்பர். இல்ல அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா லாகா தெரியல. எல்லாமே நல்லா தான் இருக்கு, டீசெண்டா இருக்கு படம். எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். ஏன்னா வல்கரான சீன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு.